நேர்வழி, நல்ல புத்தி, நல்ல முறையில் போய் நீ அடைஞ்சு அதை செஞ்சு காமிக்கணும். குறுக்கு வழியில் அடைஞ்சு அது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், முஸ்லீம்களுக்கு அட்வைஸ் சொல்றான், நீ என்னை வெட்டுவதற்கு என் அளவில் கையை நீட்டினால் நான் நீட்ட மாட்டேங்கிறேன். அதாவது கொலை பண்ணா திருப்பி தடுக்க கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது, திருப்பி அடிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இது கிடையாது. அதாவது இவன் திட்டங்கள் தீட்டுறது ஆதமுடைய இந்த மகனுக்கு தெரியுது, சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கிறான், நம்மளை கொல்றதுக்கு பிளானிங்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் போது ஆதம் நபியுடைய மகன் சொல்றாரு, நீ வேணா எனக்கு எதிராக பிளானிங் பண்ணிட்டு போ, நான் அந்த மாதிரி பிளானிங் எதுவும் நான் இறங்க மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை. வெட்ட வரும்போது ஒரு தடுப்பார், கொலை பண்ணும்போது போய் கழுத்தை கொடுத்துட்டு நில்லுங்கிறது இஸ்லாம் சொல்லலை. இதுக்கு அந்த மீனிங் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் நம்மளை கொலை பண்ண வந்தா நாம அமைதியாக இருந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் அவருக்கு போயிடும். இப்படி இழிச்சு வாய்த்தனமான போய் நம்ம போய் நிற்கக்கூடாது. ரசூல்லாவும் போய் நிற்கல, ஒருத்தர் வாள் எடுத்துட்டு வந்தாலும் ரசூல்லா சண்டை போட்டுருக்குறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, பிளானிங் நீங்கள் முன்கூட்டியே பண்ணாதீங்க. அவங்க நமக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க, செட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் பிளானிங் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கிறேன். இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, இலுமினாட்டிகள் ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டாங்க, மோசடி, பலவிதமான மோசடிகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்கன்னு ஒன்று, நாம் அதுக்கு எதிராக நீ ஆன்டி இலுமினாட்டின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு அப்போ மோசடி நாம் பண்ணி இந்த வேலையில் நாம் இறங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறேன். நீ நேர்வழியில் யோசி, நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மட்டுமே யோசி, நீ நல்லது மட்டுமே பண்ணு, போதனை பண்ணு, குரானை விட்டு பிரச்சாரம் பண்ணு. வரும்போது ரிசல்ட் வரட்டும், அது பிரச்சனை இல்லை. அது லேட்டாக ஆனாலும் சரி, ரிசல்ட்டே வராமல் போனாலும் சரி, நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு நீ இவர்களுடன் கூட்டு சேர வேணாம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி என்ன பண்ணிட்டான், தனியாக நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். சரி, இன்ஷா அல்லாஹ் இதோட இப்போ இந்த கிளாஸ் இப்போ முடிச்சிடலாம். மீதி மறுபடியும் மதியானத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம்.